பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் எங்களோட இணைந்து எஸ்பெஷலாக யூடியூப்லையும் இணைந்து கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு எங்களுடைய சர்ச் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் எங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷல் டே. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 36வது திருமண நாள். ஸோ அந்த திருமண நாளை முன்னிட்டு இன்றைக்கு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறவர்கள் பாஸ்டர் சாரால் மரியம் அவர்கள், எங்களுடைய அம்மா. ஸோ அவங்களுக்கு ஓவர் டு அம்மா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் நெல்சன் பாஸ்டருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம வந்து தொடர்ந்து இந்த சங்கீதம் 23 பயணித்து கொண்டே வருகிறோம். அது சம்பந்தமா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து எடுத்துக்கலாம். பைபிள் இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே எடுத்து இந்த வசனங்களை கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். சங்கீதம் 23 1-6 நம்ம படிக்க கேட்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஆமேன். தாவீது இதுல சொல்றாரு, எவ்வளவு உரிமை பாராட்டி சொல்றாரு. 16 முறை வரும் என்னை, நான், என் அப்படின்னு. அப்படி யார சொல்ல முடியும்னா நம்ம யார உரிமை பாராட்டி இருக்கிறோமோ. இப்ப என் பிள்ளை, என் கணவர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையுமே அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம யார்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோமோ அவங்க கிட்டதான் நம்ம அவங்கள பார்த்தா நம்ம அப்படி சொல்லுவோம். அப்ப இதுல தாவீது அந்த அளவுக்கு அவர் உரிமை பாராட்டி சொல்றாருன்னா, என்னை என் மேய்ப்பரா இருக்கிறார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த உரிமை பாராட்டுறாரு. அதுதான் சொல்றது லாஸ்ட் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்ட்டு. இங்கிலீஷ்ல குட்னஸ் அண்ட் மெர்சி, இன்னொரு லாங்குவேஜ்ல குட்னஸ் அண்ட் லவ் அப்படி இன்னொரு இதுல வருது. அப்போ கிருபையும் அந்த அந்த நன்மையும் கிருபையும் அந்த அன்பும் என்னாலும் தொடரும் அப்படின்னு சொன்னா, அப்ப தாவீது எந்த அளவுக்கு அதை ருசி பார்த்திருக்கிறாரு. அவருடைய உண்மை நன்மையும் கிருபையும் உறுதியா அவர் சொல்றாருன்னா, அவருடைய வாழ்நாள்ல அவர் எவ்வளவு ருசி பார்த்திருக்கிறாரு தேவனுடைய உண்மையும் அன்பையும் கிருபையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அப்போ நம்மளும் உரிமை பாராட்டி சொல்லலாம். இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டி என் மேய்ப்பரா இருக்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்பனா தாவீது என்னென்ன குவாலிட்டிஸ் வச்சிருக்காரு, அவர் எதனால அப்படி சொன்னாருன்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா, வசனம் சொல்லுது யாக்கோபு 1:17, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தாவீதுக்கு எங்க இருந்து நன்மை வரும், யார்கிட்ட இருந்து நன்மை வரும். அப்ப நமக்கு இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை வேணுமா, நன்மை வேணும் அப்படின்னா எங்க இருந்து வருதுன்னா, பரத்திலிருந்து உண்டாகி. எந்த மனுஷங்க கிட்ட இருந்தும் நமக்கு நன்மை வராது. யார்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து வராது. நமக்கு வரது என்னது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான ஃபுல்னஸ், அது பூரணம் வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ தாவீதுக்கு அது நல்லா தெரிஞ்சதோட்டுதான் நன்மை எனக்கு தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி எப்பத்துல இருந்து தாவீதுக்கு அதுனா, சிறு வயதுலயே தாவீது என்ன பண்றாரு, ஆடு மேய்க்கும் போது அவருக்கு அந்த அனுபவத்தை ஃபேஸ் பண்றாரு. 1 சாமுவேல் 17:37 தேவன் அவரை எப்படி தப்புவித்தாருன்னு பார்க்கலாம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். பாருங்க எப்படின்னா, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்திருக்கிறார். அப்ப ஆடு மேய்க்கும் போதே, சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவர் தேவனை துதிக்க தாராதி இருக்கும் போது அந்த விதமான அந்த ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்காரு. என் தேவன் என்னை இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் கரடிக்கும்
சிங்கத்துக்கும் தப்புவித்த தேவன். இன்றைக்கும் நம்மளை சுற்றி ஏராளமான நிறைய விஷயங்கள் நம்மை வந்து மூழ்கடிக்கிற காரியங்கள், ரொம்ப சோர்வாக்குகிற காரியங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில நாம் அதை உணர்ந்து என்னை எந்த சூழ்நிலையும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிற அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தை தான் கோலா இருக்குது, ஜெபம் அது என்னை தேற்றுகிறதா இருக்கிறது என்று அந்த உரிமை பாராட்டி நம்ம அதுதான் தாவீது சொல்றாரு. அப்ப நாம சொல்றோமா எல்லா சூழ்நிலையும் மனுஷர்களை நம்பி இருக்கிறோமா இல்ல தேவனை நம்பி இருக்கிறோமா? அவர் அளிக்கும் பாதுகாப்பையும் நன்மையும் தன் வாழ்வுல வந்து அவர் என்ன பண்றாரு, உணர்ந்து உரிமை பாராட்டி சொல்றாரு அந்த இடத்துல. இதெல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி இந்த சங்கீதங்களை அடுத்தது வந்து அவர் விசுவாசத்தோட இருக்காரு. எப்படின்னா கோலியாத்தை எதிர்த்து நின்ற போது தன் சொந்த பலத்தை அவர் நம்பல. நான் எப்படி, ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி இருக்காரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட போடுறாங்க அவருக்கு, ஆஹ் சவுல் போடுறாரு, ஆனா அவருக்கு எதுவுமே அந்த ஃபிட் ஆகல. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னுட்டு வராரு. தன்னுடைய சொந்த பலத்தை நம்பல, தேவனுடைய நாமத்தையே நம்பினாரு. 1 சாமுவேல் 17:45 அதை படிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். அவரு எப்படி தைரியமா வந்து எல்லாருமே பயப்படுறாங்க அந்த கோலியாத்தை பார்த்து, ஆனா அவர் எந்த பயமும் இல்லாம எப்படி வராரு தைரியமா அப்படின்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடு என்கிட்ட வர, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் அவரு அந்த காட் எப்படி ரெப்ரசன்ட் பண்றாரு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஆண்டவரை அவர் உள்ளத்துல ஏற்று அவரோட அந்த வாழ்ற வாழ்க்கை மூலமா தான் நம்ம அந்த அப்படி உரிமை பாராட்டி சொல்ல முடியும். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா நம்ம அந்த அளவுக்கு தேவனை யார ரொம்ப உரிமை பாராட்டுறோம்? எனக்கு இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படின்றோமா? இல்ல தைரியமா எந்த பிரச்சனையா ஃபேஸ் பண்றதா இருந்தாலும், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்த வருகிறேன் அப்படின்னு இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த விதமான விசுவாச அறிக்கை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு வந்து இப்ப என்ன விசேஷம் நாம தெரியுங்களா? நமக்கு வந்து அப்ப வந்து ஆண்டவர் வந்து கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீதுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு விசேஷமா கிடைத்திருக்குது. எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். என்னன்னா, இப்போது நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அது இல்ல. இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த டைம்ல சிலுவையில மறிக்கல. ஆனா அதுக்கு பிறகு நமக்காக இயேசு சிலுவையில மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமம் அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்றாரு. இயேசுவின் நாமத்தை வந்து நமக்கு உச்சரிக்க சொல்லி கொடுக்கிறார். இயேசுவின் மார்க் 16:17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்த போது நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் நான். என் நாமத்தினாலே எது எனக்கு நல்லது அப்பாக்கு தெரியும். அவருடைய சித்தத்தின்படி நாம வந்து இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு கேட்கும் போது கண்டிப்பா அதை நம்ம உரிமை பாராட்டி நம்ம இயேசுவின் நாமத்துல கேட்கும் கொடுப்பாரு. இது இங்கேயும் அதுதான் சொல்றாரு மார்க்ல. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், எதுவுமே எல்லா வியாதியஸ்தர் மேல் என் நாமத்தினாலே. அதுதான் அவருடைய நாமம் நமக்கு கொடுத்து பெரிய ப்ரெஷியஸான ஒரு விசேஷம் நமக்குன்னா இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கினா நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது சொல்றாரு, என்னை காட்டிலும் நீங்க பெரியவை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அந்த அளவுக்கு தாவீது எப்படி அவரை என்னுடைய ஆண்டவர், என் தேவன், என் அப்படின்றமோ, இன்றைக்கு நாம நம்மளுடைய உலகத்துல வாழ்ற மனிதர்களுக்கு அந்த ஒரு உரிமையை கொடுக்கறத காட்டிலும், உரிமை வேணும் உலகத்துல மனுஷர்கள் அவங்கள இருக்கணும் நம்ம, ஆனா அதை காட்டிலும் மேலாக இயேசுக்கு அந்த உரிமையை பாராட்டி என் ஆண்டவர் எனக்கு செய்வார், எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி கொடுப்பாரு, எனக்காக யாவும் செய்வார். இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் எதிர்த்து நிற்கிறேன். நம்ம குடும்பங்கள்ல போராட்டமா, பிரச்சனைகளா, வியாதியா, இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் போது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார். உண்மையாகவே அவர் அதை தாவீது ருசித்து பார்த்து
தைரியமா கோலியாத்துக்கிட்ட வராரு. அதனாலதான் என்ன பண்றாரு அவரு, வெற்றி சிறக்க. இன்றைக்கு நம்ம ஜெபித்து முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லி ஜெபித்து முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்றோம். அப்போ பிதாவை நோக்கி நம்ம இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களா நம்ம இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்படாமல் தாவீதை போல இயேசுவின் நாமத்தை நம்ம உச்சரித்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது துன்பத்திலும் தேவனை தேடினது தாவீது. எவ்வளவு சூழ்நிலைகள் அவருடைய சவுல் ராஜனால் துரத்தப்பட்டு வனாந்திரத்திலும் குகைகளிலும் ஒளிந்திருக்கிறாரு. தாவீது தேவனை விட்டு எல்லா சூழ்நிலை எவ்வளவு நம்மளா இருந்தா யோசிச்சு பாக்குறோம். எவ்வளவு சூழ்நிலைகள் ராஜாவா அபிஷேகப்பட்டுட்டாரு. பட்டுட்ட பிறகு ராஜாவா போய் உக்காந்துருவாருன்னு நினைக்கிற நேரத்துல அவருக்கு ஓடுற சவுல் தொடுத்துறாரு. பொறாமையினால இங்க ஓடுறது அங்க ஓடுறது குகையில ஒளிஞ்சிருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை விட்டு ஒருபோதும் விலகவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. சூழ்நிலைகள் மோசமா இருந்த போதும் தேவனுடைய கிருபையை தன் அடைக்கலமா கொண்டிருக்கிறாரு. அப்ப எந்த விதமான சூழ்நிலைகள் நம்ம இந்த உலகத்துல கடந்து வந்தாலும் எப்படி நன்மை கிருபை தொடரும்னா, அந்த தாவீதுக்கு இருக்கிற மனநிலை நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்னோட இருக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டாரு. எல்லாவற்றிலிருந்தும் ஏன்னா அவர் சொன்னது தாவீது நீ ராஜாவை அபிஷேகப்பட்டார். அந்த நம்பிக்கை புடிச்சுக்கினாரு. என்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் சொன்னது நிறைவேறும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு சொல்லி இருந்தாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்ற வல்ல தேவனா இருக்கிறார். நடுவுல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஏமாற்றுகிற காரியங்கள் நம்மளை சூழ்ந்து எப்படிப்பட்ட நெருக்கமான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோட கூட இருந்து நம்ம இப்ப நமக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனா அவர் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதனாலதான் 23:5 சொல்றாரு, எவ்வளவு சத்துரு இல்ல, சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம். சத்துருக்களுக்கு முன்பாக ஓடுறாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில இது எப்படி ஆண்டவர் லாஸ்ட் டைம்ல அந்த ராஜாவா அபிஷேகிக்கப்பட்டு எப்படி அந்த சூழ்நிலையை உருவாக்கி. அப்போ நாமளும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம் கூட இருந்து அவர் வாக்கு தந்த வசனங்களை நிறைவேற்ற வல்ல தேவனா இருக்கிறார். அப்புறம் தாவீதுக்கு இருந்த இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்போதும் தேவனை துதிக்கும் இருதயம் அவருக்கு இருந்தது. எப்போதும் அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம். யோசிச்சு பார்க்கும்போது நாங்க தொடர்ந்து 1 சாமுவேல் எல்லாம் நாளாகமத்துல படிக்கும் போது அவருடைய அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது தாவீதோட ஓடுறாரு நான் படிக்கும் போது என்ன இப்படி இருக்குதே அவர் சூழ்நிலை, ராஜாவா அதை யோசிப்போம் எல்லாருமே. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் எல்லாருமே எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, சொந்த பிள்ளையை எதிர்க்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனை விட்டு பின்வாங்கல, துதித்து கொண்டே இருக்கிறார். எப்போதும் அந்த சங்கீதம் நிறைய எழுதப்பட்டிருக்குது தாவீதுனால. அப்போ எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 34:1-3 படிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அது ஆரம்பத்துல பார்க்கும்போது தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், துரத்தி விடப்படுகையில். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்லி சொல்றாருன்னா, எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட இருக்கிறவங்களையும் சொல்றாரு, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அந்த டைம்ல அது சொல்ல முடியுமா? அவர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நம்ம நினைப்போம் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எப்படி நான் தேவனை துதிக்கிறது? ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நான் துதிப்பேன், வாங்க எல்லாம் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தலாம். என்ன இருந்தாங்க மகிமைப்படுத்த? ஓடுறாரு, தொடுத்துறாங்க, எல்லா சூழ்நிலை எதிரா இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? துதிக்கிறாரு. எல்லாரையும் கூட சேர்த்து வாங்க துதிக்கலாம், அப்படி நாமத்தை உயர்த்தலாம் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த மனசை ஆண்டவர் மேல ஒரு பற்று இருக்கும்போது இருந்து செய்யதோட்டுதான் அவருக்கு அந்த நன்மை கிருபை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையா சொல்றாரு. அப்ப நம்ம இந்த நாட்கள்ல எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் எப்பொழுதும் நல்லா இருந்தா மட்டும் துதிக்கிறது இல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்ற இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரே, இப்போ தேவன் உனக்கு செய்யலையா, இது எனக்கு தேவையில்லை, பிறகு செய்வாரு, நான் காத்திருக்க சொல்வாரு, அதற்காக காத்திருக்கணும், அது கிடைக்கும் போது கண்டிப்பா கொடுப்பாரு. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரு இப்ப தாவீதோட சூழ்நிலை எவ்வளவு உரிமை பாராட்டி இருக்கிற அவருக்கு ஒண்ணு செய்யறாருன்னா அது நடுவுல எவ்வளோ பாடுகள் வருது, ஆனால் அதன் மத்தியில நிறைவேற்றி கொடுத்த தேவன் நமக்கும் எல்லாவற்றும். அப்ப எப்பொழுதுமே
துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மனநிலை வேணும். பிரைஸ் பண்ணும், ஆண்டவரை துதிக்கணும். சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாலும் சாதகமா இல்லாவிட்டாலும் நாம் தேவனை துதிக்கிற நன்றி சொல்ற இருதயம் இருக்கணும். உண்மையாகவே இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எங்களுடைய திருமண வாழ்க்கை 36 ஆண்டுகள் கடக்க கொடுத்தாரு. உண்மை ஆண்டவருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எத்தனை சூழ்நிலைகள், சிரிப்பா போட்டோ போடுவேன் நிறைய. ஆனா அது நான் நைட்டு 11:30 மணிக்கு கூட உட்காந்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணீர்னால ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள், அந்த தேவன் இல்லை என்றால் நாங்க எங்க எப்படி ஆயிருப்போமோ தெரியாது. உண்மையா உயிரோடு இருப்போமானே தெரியாது. எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து வந்த பாதைகள். ஆனா இன்றைக்கு தேவன் இந்த சூழ்நிலையிலும் எதுனா அவரை பிடித்து கொண்டது, அவரை உரிமை பாராட்டி அவரை கூட வச்சுட்டு எப்போது துதிக்கணும், நன்றி சொல்லணும். எல்லாவற்றுமே சின்ன சின்ன காரியங்கள் கொடுத்தா கூட ஆண்டவரே இதற்கு நன்றி அப்பா, நம்ம சொல்ல 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 சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்லும் போது தேவன் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்ப இதுதானே, இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ற இருதயத்தோடு நம்ம துதிக்கணும். அடுத்தது தாவீது எல்லாற்றும் தேவனை கேட்டு செய்வார். அந்த ஒரு இருதயம் அவருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு போகணுமா, அப்பா நீ போலாமா ஆண்டவரே, இது போலாமா, இது இந்த மாதிரி செய்யலாமா, இதை பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த கேட்டு செய்யற ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருந்தது. அப்போ நாம இன்றைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறோம். இந்த குடும்ப காரியங்கள்ல ஒவ்வொன்றுமே ஜபத்துல வச்சு தேவன்கிட்ட கேட்டு சமாதானமா அதற்குரிய பதிலை பெற்றுக்கொண்டு நாம செய்யணும். எதுவா இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பின் காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், நம்மளுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவனை கேட்டு செய்யற நம்மளுடைய அந்த அந்த ஒரு இருதயம் நமக்கு வேணும். அடுத்தது இரக்க சுவாபம் அவருக்கு ரொம்ப இருக்கும். தாவீதுக்கு அந்த சுவாபம் இறக்கும். ஏன் பாருங்களேன், சவுல ஒரு இடத்துல பார்த்தா சவுல கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை இது பண்ணலாம், சாவடிக்கலாம் தாவீதன் வருவாரு. பட் தாவீதுக்கு சவுல கண்டுபிடிச்சிடுவாரு. கூட இருக்கிறவர் சொல்வாரு அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன சொல்வாரு தாவீது, இல்ல, தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கையை வைக்க கூடாது. அந்த ஒரு இது பாருங்க, தேவனால் அவரை துரத்துறாரு. ஆனாலும் என்ன பண்றாரு, அவர் அபிஷேகித்த மனுஷன், அவர் மேல நம்ம கையை தொடக்கூடாது. அந்த ஒரு சுவாபம், அந்த இரக்கம், ஒரு தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல இருக்கிற ஒரு மரியாதை, நாம் அதை கை வைக்க கூடாது அவர் மேல அப்படின்னு. இன்றைக்கு எத்தனை பேர், இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களை வீடியோஸ்ல போட்டு நம்மளுக்கு அது வேண்டாம். நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மளுடைய காரியங்கள், நம்ம செய்யற ஊழியத்தை உண்மை உத்தமா நம்ம செய்யணும். அதுதான் தாவீது கிட்ட இருந்தது. ஒரு அப்படிப்பட்ட இவ்வளவு பண்றாரு சவுல், ஆனாலும் தேவன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல நான் கையை போட மாட்டேன். இதுதான் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவர் நின்னாரு. அதுதான் ஆசீர்வாதம். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது சிமை என்றவன் படிக்கலாம். அது மட்டும் 2 சாமுவேல் 16:7-10. சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பாருங்களேன், தாவீதோட தாழ்மையை பாக்குறோம் இதுல. நம்மளும் அந்த யோசிச்சு, ராஜா அப்பா இவர் பேசும்போது அவர் ராஜாவா இருக்கிறாரு. ஒரு ராஜாவை பார்த்து ஒரு சாதாரண மனுஷன் இப்படி தூஷிக்கிறாரு. எப்படி பேசுறாங்க பாருங்களேன். அப்பவும் கூட இருக்கிறது சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, நான் போய் அவன் தலைய வெட்டி போட்டுடுறேன் அப்படின்னும் போது அப்ப அழகா சொல்றாரு, செய்யாத, தூஷிக்கட்டும். ஏன்னா தேவன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு, அவன் தூஷிக்கணும் அப்படின்ட்டு, ஆகையால் இப்படி செய்கிறான் என்று ஏன் கேட்க கூடாது நம்ம? அப்போ எவ்வளவு என்ன விதமான இருக்கு. நான் படிக்கும் போது இதெல்லாம் யோசிக்கும். அதனாலதான் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு அந்த இதை கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட அந்த வந்ததுல வராரு அவரு இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த அளவுக்கு முடியுமா அப்படின்ற ஒரு சூழலை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாவீது. அப்ப இன்றைக்கும் நிறைய காரியங்கள் நம்மை தூஷிக்கிற மாதிரியான காரியங்கள், ஊழியங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில, ஒருத்தர் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கலாம், அவங்களுடைய காரியங்கள், மற்ற எல்லாருமே சில விஷயங்கள் இதை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அதை அழகா அதை என்ன பண்றாரு, ஈஸியா எடுத்துக்கிறாரு. இருக்கட்டும்,
ஆண்டவர் அனுமதிக்காத, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் அனுமதிக்காத நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்றது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே ஆண்டவர் அனுமதிக்காத நமக்கு நடக்காது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், யார் என்ன பேசினாலும் கர்த்தர் கூட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்குரிய பின் விளைவுகள் அவங்க சந்திப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு பாக்கணும். அப்போ நாம வந்து அவர் என்ன பண்ணாலும் அதை நம்ம அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யாதபடிக்கு அந்த ஒரு இரக்க சுவாபத்தை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் மனம் அவருக்கு இருந்தது. தேவனுக்காக கொடுக்கிற குணம் இருந்தது. ஏன்னா ஆலயம் கட்டணும் அப்படின்னும் போது அவர் யோசிச்சு பாருங்களேன். ஆலயம் கட்டணும்னு சொல்லும் போது அவருக்கு வந்து சொல்லிட்டாரு ஆண்டவர் வந்து நீ கட்டக்கூடாது, உன் குமாரன் தான் கட்டுவாரு அப்படின்னும் போது அப்ப எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் அதை படிக்கும் போது. பட் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் இல்ல ஆண்டவரே நான் தான் கட்டுவேன், நீங்க ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, இவ்வளவு நாள் என்ன நடத்துனீங்களே நான் தான் செய்வேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணல ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்னதை வந்து ஏற்றுக்கொள்றாரு. அப்படியா, ஓகேப்பா அப்படி. ஆனா அதுக்காக அவர் சவதரித்த ஒவ்வொன்றுமே சவதரித்து அந்த ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறது. அப்ப அந்த கொடுக்கின்ற மனம் தேவனுடைய ஆலயத்துக்காக அந்த ஏங்குற மனம் தாவீது சொல்றாரு. உம் ஐயோ நான் வந்து என் வீட்டுல நல்லா இருக்கிறேன், இந்த உடன்படிக்கை பற்றி இப்படி இருக்குதே, ஆலயம் இல்லையே அதுக்கு அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம், தேவனுடைய காரியத்தின் மேல ஒரு ஏக்கம், தேவனுடைய ஆலயத்தின் மேல ஏக்கம். இன்றைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா? ஆண்டவரை அறியாத மக்கள் எத்தனை பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம குடும்பம் அப்படின்றது இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை அழியாத மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டோடைய வருகை வருகிறது, இவ்வளவு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரை, அந்த ஒரு மனசு எனக்கு இருக்குதா? ஆண்டவருடைய ஆலயத்தை கொடுத்ததான பாரம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார் தாவீதுனா இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்ப நாமும் அதை செய்யணும். அதான் 23:5-6 சொல்றாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அதுதான். இப்போ என் சத்துருக்களுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்கல்ல, எல்லாவற்றையும் வந்து பார்த்துட்டே வர்றாரு. ஆனா சவுல் எப்படி இருந்தாரு? இந்த பேசுனால சிமேயி, அவர் என்ன பைபிள் படிச்சா தெரியும் எல்லாருமே. அந்த அளவுக்கு அவங்களுடைய முடிவுகள் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. ஆனா அதத்தான் சொல்லி அவர் அழகா இது பண்றாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இன்றைக்கு நம்மள எந்தெந்த காரியங்கள்ல நம்ம நெருக்கடிகள் சூழ்நிலைகள்ல நம்ம வருமோ, அமைதலா அந்த சூழ்நிலைகள்ல நம்ம தேவன் கிட்ட சரண்டர் ஆயிட்டு அதை கொடுத்து விட்டு நம்ம ஜெபித்துட்டு அமைதலா போகும்போது கர்த்தர் இந்த விதமான நம்ம சத்துருக்களுமாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதை ஒருபோதும் தள்ளாத தேவன். அபிஷேகம் பண்ணுவார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியும் போது என்ன பண்ணணும், நம்மளை நிரப்புறாரு ஆண்டவர். நிரம்பி வழியுது நமக்கு, ஏன் நிரப்பணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். நல்ல பிளெஸ்ஸிங் நிரப்புறாரு, நல்ல ஆசீர்வாதங்களால நிரப்புறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்பி எது போனோம்னா மற்றவர்களுக்கு கடந்து போகணும். அது என்னுடைய எதுவா இருக்கட்டும், என்னை வந்து பைனான்சியலா ஆண்டவர் பிளஸ் பண்ணிருக்கிறாருன்னா இல்லாதவர்களுக்கு, என்னுடைய ரொம்ப எது ரொம்ப முடியாதவர்களுக்கு அதை நான் வந்து கொடுக்கணும். பொருட்களால இல்லாதவங்களுக்கு, தேவைகள் இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா 2 இருந்தாலே ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லுவார்ல ஆண்டவர்னு. அப்போ அதை நான் செய்யணும். என் பாத்திரம் நிரம்பி வந்தா இன்னும் 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 பண்ணி நம்மளே வச்சுக்கொண்டு இல்லாதபடி நிரம்பி வழிகிறதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த விதமான மனநிலை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக நிரம்பி வழிய செய்யற தேவனா அவர் இருப்பாரு. ஒவ்வொன்றுமே இப்ப என்னுடைய இந்த ஆண்டவருடைய காரியங்கள்ல நான் வளர்ந்துட்டேன், நான் நிறைய வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளனா மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு நம்ம சாட்சியா சொல்லி அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதை பார்க்கணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும் எல்லாவற்றையுமே. அப்ப கர்த்தர் என்னென்ன தாளந்துகள் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன கொடுக்கிறாரோ எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற மனநிலை நமக்கு வேணும். அதனாலதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய ஜீவனுள்ள நாள நன்மை நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்லா பிளஸ் பண்ணிட்டாரு, நல்லது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா கட்சியில எங்க இருக்கிறோம்னா வீட்டுல இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லாதபடி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். நான் எங்க இருக்கணும்னா தேவனுடைய வீட்டுல இருக்கணும். அதுதான் அப்பதான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். 84:11 யாருக்கு கொடுப்பாரு? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
ஆமென். இந்த ஒரு வசனம் பாருங்களேன். அதுதான் லாஸ்டா ஏன் எனக்கு நன்மை இன்னும் வரல அப்படின்னா, கர்த்தர் அந்த வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார். அப்போ நான் என்ன செக் பண்ணிக்கணும். என்ன உட்கார்ந்து இவ்ளோ வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கே, எனக்கு ஏன் இது இன்னும் வரல அப்படின்னும் போது, உத்தமமாய் நடக்கிறேனா, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறேனா, நேர்மையா இருக்கிறேனா, கர்த்தருடைய நன்மை என்னை தொடரணும்னா, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கிறேனா, அந்த விதமான ஒரு சுவாபங்கள் எனக்குள்ள காணப்படும் போது உத்தமம், உண்மை, நேர்மை இந்த விசேஷங்கள்ல நான் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. நான் வந்து எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டாரு. அதை நம்ம வந்து உறுதியா பார்த்துக்கலாம். சங்கீதம் 65:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கிருந்து நன்மை வருது? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். எங்க திருப்தி ஆகும்னா அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால், வீட்டில் ஆண்டவருடைய ஆலய கூடுகையில வருமா ஒவ்வொரு சிறு குழுக்கள் எங்கெங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கெங்க பகிர்ந்து கொள்ளப்படுது. ஏன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டோம் ஆண்டோடைய வருகை நாட்கள், அந்த வார்த்தை கிடைக்காத நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம அவருடைய வார்த்தைகள் அதிகமா படிக்கணும், தியானிக்கணும், அவருடைய உறவுல இருக்கணும். அந்த அந்த அன்புலயே இன்னைக்கெல்லாம் இருக்கும்போது நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ அந்த உமது வீட்டின் நன்மையால்னா அவருடைய ஆலயத்துக்கு ஓடணும், வாஞ்சி இருக்கணும், அவரை தேடணும், அவருடைய வார்த்தைகளை படிக்கணும், தியானிக்கணும், இந்த சபை கூடுகளை விட்டுடக்கூடாது. இதுதான் அவருடைய வீட்டின் நன்மையினால என்ன ஆகும், என்ன கொடுத்தாலும் சிலருக்கு திருப்தியா இருக்காது. ஆனா அவருடைய அவர் கொடுக்கறது வந்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம், நன்மையினால் திருப்தி ஆகிற ஒரு ஆசீர்வாதம். சிலருக்கு நீங்க பாருங்களேன், எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஒரு போதும் திருப்தி இருக்காது. பட் வந்து ஆண்டோட பிள்ளைகளாகிய அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு கொஞ்ச நாளும் ஆண்டவர் நிம்மதியா வச்சிருக்காரு, சந்தோஷமா வச்சிருக்காரு, திருப்தியா இருக்கிறோம், அந்த ஒரு மன நிறைவு இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கிறது. அப்போ அவருடைய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும் அப்படின்ட்டு சங்கீதம் 89:33 பார்க்கலாம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அம்மேன். தாவீதுக்கு சொல்றாரு அந்த அதிகாரம், நீங்க வீட்டுல அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. தாவீது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் சொல்லி எப்படிலாம் அவரை பண்ணுவாரு. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அப்போ எது முக்கியம் நமக்குன்னா, தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியம். அந்த கிருபை நம்மை தொடர்ந்து வரும்போது நம்மை கர்த்தர் தேவன் அப்படியே நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்போது ஒருவரும் யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எதிரா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து தேவன் வந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்ல தேவனா இருக்கிறார். ஒருபோதும் கையிட அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு, என் கிருபை அவனை விட்டு விலகாமல் இருப்பேன். ஏன்னா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கிருபையை அவனை விட்டு விலகாமல் இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நாம தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா நிலைத்து இருப்பேன் அப்படின்னா அந்த உரிமை பாராட்டி நம்ம தாவீதுக்கு இந்த இந்த குணங்கள் இருந்ததுல அதெல்லாம் நம்மளுடைய ஆக்கி கொண்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்ல தேவனா அவர் இருக்கிறாரு. நம்ம வந்து ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி அப்பா, நீங்க ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொன்னது போல எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில உம்முடைய நன்மையும் கிருபை எங்களை தொடரட்டும். தாவீது எப்படி இதை சொன்னார் என்று நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் எப்படி நடந்தார் என்று பார்த்தோம் அப்பா. அது போல எங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த விதமான ஒரு மனநிலை எங்களுக்கு தாங்கப்பா. தாவீதின் மனநிலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாங்க எல்லாவற்றையும் இந்த உத்தமமாய் நடந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.